ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு ஆஃப்டர் பைட் தமிழ் டியூட்டோரியல்ஸ். நான் உங்கள் அர்னஸ்பி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டியூட்டோரியல் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக்சல் ஸ்கேன் லோகோ எஃபெக்ட் வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு லோகோ ரிவீலு. அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு டிஜிட்டல் சிக்னல் மாதிரி நமக்கு வந்து வரும். இது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு நியூ ப்ராஜெக்டை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது ஆஃப்டர் பைட்ஸ் 2019 வெர்ஷன். ஓகே, இப்போது இது உள்ளே வந்து நம்ம ஏதாவது ஒரு லோகோ இதெல்லாம் ஏதாவது இம்போர்ட் பண்ணணும். நான் வந்து இந்த ஒரு ஃபைலை கூட நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். நம்ம எந்த ஒரு ஃபைல்னாலும் இம்போர்ட் பண்ணலாம், எந்த ஒரு லோகோனாலும் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். பின்னாடி நமக்கு தேவையில்லைன்னா அதை வந்து மாற்றிக்கிடவும் செஞ்சுக்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஒரு சாம்பிளுக்கு இந்த ஒரு மரப்பலகையை வந்து நான் வைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு நியூ காம்ப் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதை பண்ணிவிட்டு HDTV 1080 இந்த ப்ரீசெட் வந்து வச்சுருக்கேன். இது 1920x1080. உங்களுக்கு இஷ்டப்பட்ட காம்போசிஷன் வந்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்போது ஓகே கொடுத்துட்டேன். இப்போ ஒரு காம்போசிஷன் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போது இதுக்குள்ளே இந்த லோகோ ஃபைலை வந்து லோகோ இல்லை இந்த பிஎன்ஜி ஃபைல், பிஎன்ஜின்னு வச்சுக்கலாம். பிஎன்ஜி ஃபைலை வந்து கொண்டு வந்திருக்கேன். இது பிஎன்ஜி இது நான் 3Dயில் பண்ண ஒரு ஆப்ஜெக்ட்டு. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போது சீக்வன்ஸாக வந்து உள்ளே வந்துருச்சு. இதை ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வந்து நான் ரைட் கிளிக் பண்ணி டைமில் ஃப்ரீஸ் ஃப்ரேம் கொடுத்துக்கிறேன். இதை நீங்கள் இந்த இதெல்லாம் கொடுக்க தேவையில்லை உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் ஒரு பிஎன்ஜி ஒரு இமேஜை தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. நான் கொண்டு வரும்போது இது சீக்வன்ஸாக வந்துருச்சு. அதனால நான் இப்போது இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறேன். இப்போ ஒரு இமேஜ் மட்டும் நம்ம உள்ளே வந்து இப்படி கொண்டு வந்தாச்சு. இப்போது இதை வந்து ஸ்கேல் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப பெருசாக இருக்குது. ஓரளவுக்கு இந்த அளவுக்கு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போது இதை வந்து ப்ரீ கம்போஸ் வந்து பண்ணிக்கலாம். லேயரில் போயிட்டு ப்ரீ கம்போஸ் அப்படின்னு கொடுக்கலாம். இல்லை Ctrl+Shift+C கூட கொடுக்கலாம். இதில் வந்து லோகோ பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த காம்ப் இதில் மூவ் ஆல் ஆட்ரிபியூட்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த காம்ப்குள்ளே வந்து நம்ம பின்னாடி நம்ம இந்த எஃபெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த காம்ப்குள்ளே எந்த ஒரு லோகோ வேணாலும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா அந்த லோகோ வந்து உங்களுக்கு அனிமேஷன் கிடைக்கும். இப்போது ஓகே கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு இந்த ரெக்டாங்கிள் டூல் இருக்குது. ஒரு ஷேப் லேயரை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஷேப் லேயருக்கு வந்து இந்த ரெக்டாங்கிள் டூலை நம்ம டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இந்த காம்ப் வந்து நமக்கு செலக்ட் ஆகிருக்கக்கூடாது. ஆயிருந்துச்சுன்னா அது வந்து சுற்றி மாஸ்க் ஊற்றுரும். அதனால் இதை டீசெலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஷேப் லேயர் வந்து இந்த மாதிரி வந்து உருவாயிரும். இந்த ஷேப் லேயர் வந்து ஃபுல் ஒயிட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே வச்சாச்சு. இதை வந்து நம்ம இப்போ அனிமேட் பண்ண போகிறோம். அனிமேட் பண்ணுறதுக்கு ஒரு 4 செகண்ட்ஸில் இந்த ஸ்லைடரை வந்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்போது இதில் வந்து பிஎம்க்குனிங்கன்னா பொசிஷன், இதை வந்து ஸ்டாப் வாட்சை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இதை ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் வந்து வச்சுட்டு இதை லெஃப்ட்டில் வந்து ஷிஃப்ட் அமைக்கி லெஃப்ட்டில் வந்து இழுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது வந்து இப்படி மூடும். இப்போது இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, இதை வந்து ஒரு மேட் லேயராக வந்து நம்ம இதை செலக்ட் பண்ண போகிறோம். ஏன்னா இப்போது இதில் இந்த ட்ராக் மேட்டுன்னு இருக்கும், இந்த லோகோ பிளேஸ் ஹோல்டருக்கு. இப்போ இந்த இது உங்களுக்கு விசிபிள் ஆகலை அப்படின்னா கீழே டாகிள் ஸ்விட்சஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ட்ராக் மேட் வந்து வந்துடும். இப்போது இதில் நம்ம ஆல்ஃபா மேட்டுன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ இந்த ஒயிட்டு வழியாக மட்டும்தான் இது வந்து நமக்கு தெரியும். இப்போது பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒயிட்டு, இது வழியாக இது வந்து ரிவீல் ஆகும். இப்போ இதை ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ரிவீலிங் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஷேப் லேயரில் நம்ம இந்த எஃபெக்ட் வந்து நம்ம போடணும். இங்கே கீழே எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்ஸ் அப்படின்ற இந்த இது எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதில் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் டர்புலண்ட் டிஸ்பிளேஸ்னு ஒரு எஃபெக்ட் வந்து இருக்கும். இந்த எஃபெக்டை வந்து இந்த ஷேப் லேயர் மேலே போடுங்க. லோகோ பிளேஸ் ஹோல்டர் மேலே விழுந்துருச்சு. இது ஆக்சுவலாக ஷேப் லேயர் மேலே விழுகணும். இதை வந்து நம்ம இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஷேப் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு இதை டபுள் கிளிக் மட்டும் பண்ணிங்கனாலே போதும். அதில் வந்து கரெக்டாக விழுந்துடும். விழுந்ததுக்கப்புறம் இதில் நம்ம மாற்ற வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமௌண்ட்டை வந்து 50ல் இருக்குது. இதை வந்து ஒரு 200 வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த சைஸை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து நல்லா இருக்காது. சைஸை வந்து கம்மி பண்ணுறதுக்கு ஒரு 20 வச்சுக்கலாம். அதாவது நீங்கள் இந்த அமௌண்ட் எவ்வளோ வைக்கிறீங்களோ அது by 10 போட்டுக்கோங்க. 20 வச்சுக்கலாம்.
அப்புறம் இந்த காம்ப்ளெக்சிட்டியை வந்து நம்ம எந்த அளவுக்கு கூட்டுறோமோ அந்த அளவுக்கு இது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு பேப்பர் எரியிற மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்கு இப்போ காம்ப்ளெக்சிட்டி வந்து அதிகபட்சமாக நம்ம 10 தான் வைக்க முடியும். நம்ம அதனால நான் 10 வச்சிடுறேன். வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எரியிற எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ நமக்கு நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு ஒரு எஃபெக்ட் வந்து கிடச்சிருச்சு. இப்போது நமக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ வந்து நமக்கு ஒரு டைல் மாதிரி வரணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொசைக்னு ஒரு எஃபெக்ட் இருக்குது. இந்த மொசைக் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன டைல்ஸ் மாதிரி நமக்கு வந்து வரும். அதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணிவிட்டு இது வந்து 10க்கு 10 இருக்குது. 10க்கு 10ங்கிறனால பெரிய பெரிய ஸ்லைடாக இருக்குது. அதனால் நமக்கு வந்து தெரியாது. இப்போது இது ஹரிசாண்டல் பிளாக்ஸில் வந்து ஒரு 100 கொடுத்துக்கிறேன். இந்த வெர்டிக்கல் பிளாக்ஸில் வந்து ஒரு 50 கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் இந்த இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு சதுரமாக இந்த மாதிரி வந்து ஒரு பிளாக்ஸ் வந்து கிடைக்கும். இந்த டைலோட சைஸை வந்து நம்ம உள்ளே வைக்கிற இமேஜ் லோகோவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். அது எப்போனாலும் நம்ம பண்ணிக்கலாம். நான் வச்சுருக்கிறது இந்த இதுக்கு வந்து ஆப்டாக இருக்கிறனால நான் இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா நம்ம கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். அடுத்து இங்கே கீழே ஷார்ப் கலர்ஸ்னு ஒன்று இருக்குது. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இதில் வந்து ஒரு இமேஜ் வந்து நல்லா தெளிவாக தெரியும். ஒப்பாசிட்டி வந்து ஃபுல்லாக இருக்கும். ஒரு இது வந்து கொஞ்சம் ஒப்பாசிட்டி கம்மியாக இருக்கும். இன்னொன்று வந்து ஒப்பாசிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து 3D லுக் தரும். ஒன்று பின்னாடி ஒன்று முன்னாடி இருக்க மாதிரி. இப்போ நீங்கள் ஷார்ப் கலர்ஸ் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அந்த எஃபெக்டே உங்களுக்கு கிடைக்காது. எல்லாமே ஒரே பிளேனில் இருக்க மாதிரி இருக்கும். அதனால் ஷார்ப் கலர்ஸ் வந்து ஆன்லேயே இருக்க வேணாம். அதை வந்து தூக்கி விட்ருங்க. இப்போது இந்த மாதிரி நமக்கு இந்த மாதிரி ஒரு லோகோ ரிவீல் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இப்போது லோகோ ரிவீல் கிடச்சதுக்கப்புறம் இது ரெண்டையும் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு லேயரில் போயிட்டு ப்ரீ கம்போஸ் கொடுங்க. இல்லை Ctrl+Shift+C கொடுத்துக்கலாம். இங்கே லோகோ ரிவீல்னு கொடுத்துக்கலாம். லோகோ ரிவீல் நேமிங் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து நமக்கு பின்னாடி ஏதாவது நம்ம மாற்றணும் வைக்கணும்னு நினச்சாலுமே அது வந்து நம்ம நேமிங் கரெக்டாக பண்ணலைன்னா குழப்பமாக இருக்கும் நமக்கு. அதனால் முதல்ல அந்த நேமிங்லாம் கரெக்டாக வச்சு பழகுங்க. அது உங்களுக்கு ஃப்யூச்சர்லேயும் யூஸ் ஆகும். இப்போது ஓகே கொடுத்துட்றேன். லோகோ ரிவீல் வந்துருச்சு. இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் எஃபெக்ட் ஜென்ரேட்டில் போய் எஃபெக்டில் போனீங்கன்னா ஜென்ரேட்டில் போய் ஃபில்லுன்னு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதுலேயும் வந்து கொடுக்கலாம். ஜென்ரேட் ஃபில், இந்த ஃபில் எஃபெக்டை இதில் வந்து போடுறேன். போட்டு இந்த ரெட்டில் இருக்குது, இதை வந்து நான் ஒயிட்டில் மாற்றிக்கிறேன். ஓகே, இப்போது இந்த காப்பை Ctrl+D கொடுத்து இன்னொரு டூப்ளிகேட் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ 2 இருக்குது. இப்போ இந்த கீழே இருக்கிறதுல இந்த ட்ராக் மேட்டை வந்து ஆல்ஃபா இன்வெர்டட் மேட் அப்படின்னு மாற்றிடுங்க. மாற்றிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து நமக்கு கிடைக்கும். இப்போது நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த பேர்ன் ஆகிற இடம் மட்டும்தான் நமக்கு தேவை. இந்த சுற்றி இருக்கிற இந்த அவுட்லைன் வந்து நமக்கு தேவையில்லை. அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அதுக்கு ஒரு மினிமைஸ்ன்னு ஒரு எஃபெக்ட் இருக்குது. மினிமேக்ஸ்ன்னு ஒரு எஃபெக்ட். இந்த எஃபெக்டை வந்து டபுள்யூ-கிளிக் பண்ணுங்கள். இது வந்து கவனமாக பண்ணுங்கள். இது ஏன்னா நமக்கு வந்து மேலே இருக்கிறதுல போடக்கூடாது. இந்த கீழே இருக்கிற இதில் தான் நம்ம போடணும். இதில் போட்டு இப்போ வந்து ஆப்ரேஷனில் மேக்ஸிமம் இருக்கும். இதை வந்து மினிமம் அப்படிங்கிறது வந்து கொடுத்துக்கோங்க. இங்கே கீழே சேனலில் வந்து கலர் அப்படின்னு இருக்கும். ஆல்ஃபா அண்டு கலரில் கொடுத்துக்கோங்க. ஏன்னா ஆல்ஃபா கலர் ரெண்டுலேயுமே அதை அஃபெக்ட் பண்ணணும். அதில் ஆல்ஃபா அண்டு கலர் கொடுத்துருக்கோங்க. கொடுத்துக்கிட்டு இதை இப்போ ஒன்றா கூட்டி பாருங்கள். ஒன்று வைக்கும்போதே அது வந்து மறைஞ்சிருச்சு. அதனால் பிரச்சனையே இல்லை. நம்ம வேறு லோகோ வரும்போது நமக்கு எதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா இதை வந்து கூட்டிக்கலாம் நம்ம. இப்போது இது போதும். இது வச்சாச்சு. வச்சுட்டு இப்போ நமக்கு இது வந்து ரொம்ப தின்னான லேயராக இருக்குது. இது கொஞ்சம் வந்து இதை வந்து இதோட அளவை அதிகப்படுத்தணும். அதுக்கு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேலே இருக்கிறத கொஞ்சம் ஆஃப் செட்டை வந்து பண்ணணும். அதாவது கொஞ்சம் இப்படி ஆட்டி வைக்கிறது பேர் ஆஃப் செட்டுன்பாங்க இந்த டேர்ம் வேர்டு. அதனால் இது ரொம்ப இடத்துல யூஸ் ஆகும். இது ரெண்டும் ஒரே லெவலில் இருக்கும்போது ஒரு இதை வந்து கொஞ்சம் நகட்டுறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது பேர் வந்து ஆஃப் செட்டுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் நான் ஆட்டி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போது நம்ம இப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த திக்னஸே இருக்காது. இப்போ ப்ளே பண்ணி பார்க்கும்போது ரொம்ப மைன்யூட்டாக ரொம்ப ஒல்லியாக தான் இருக்கும். இது கொஞ்சம் இது ஆஃப் செட்டை கொஞ்சம் கூட்டுறோம்னு வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்னஸோட இந்த மாதிரி வந்து நமக்கு கிடைக்கும். அதனால நமக்கு கொஞ்சமாக திக்னஸ் இருந்தால் தான் டிஜிட்டல் ஓட எஃபெக்ட் வந்து நல்லா நமக்கு தெரியும். அதனால் கொஞ்சம் ஆஃப் செட் வந்து பண்ணிக்கிறோம். இப்போ பண்ணியாச்சு.
நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி லேயரில் போய் ப்ரீ கம்போஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பிக்சல் ஸ்கேன்னு கொடுத்துக்கோங்க, இல்லை லோகோ ஸ்கேன்னு கொடுத்துக்கோங்க, எதனா கொடுத்துக்கோங்க. பிக்சல் ஸ்கேன்னு நான் கொடுத்துக்கிறேன். பிக்சல் ஸ்கேன்னு கொடுத்துட்டு இதில் வந்து ஓகே கொடுத்துட்டேன். இப்போ இந்த பிக்சல் ஸ்கேன் வந்து இருக்குது. இதை வந்து நம்ம இப்போது இந்த லோகோ ரிவீல் லேயரை வந்து இதுக்குள்ளே வந்து இறக்கி போடுங்க, கீழே வந்து போட்டுருங்க. போட்டுட்டு இந்த பிக்சல் ஸ்கேனில் மோடுன்னு இருக்குல்ல, இதில் நார்மல்னு இருக்கும். இதை வந்து நம்ம ஸ்க்ரீன்னு மாற்ற போகிறோம். சப்போஸ் இது தெரியல அப்படின்னா இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்படி கூட இருக்கலாம் உங்களுக்கு. அப்போது இதை அமுக்கும்போது தான் இது வந்து தெரியும். அதனால் இதில் போயிட்டு நார்மலுங்கிறதுல ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. அப்போது இது கூட பிளெண்ட் ஆகிடும். இப்போ நமக்கு இதை வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து இது கொஞ்சம் ஏதோ சென்சார் பண்ண மாதிரி தெரியுது. இதை வந்து நம்ம எப்படி அந்த எஃபெக்ட் வந்து கொண்டு வருதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த பிக்சல் ஸ்கேனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு இதில் சிசி கிளாஸ் எஃபெக்ட், சிசி கிளாஸ்ன்னு எஃபெக்ட் இருக்கும். இதை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து வந்துருச்சு. இதில் இந்த சர்ஃபேஸில் பார்த்திங்கன்னா இந்த பிக்சல்னு இருக்கும். பிக்சல் ஸ்கேனில் தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. இப்போது இந்த லைட்னஸ் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இது மட்டும்தான் தேவை. இது வந்து அதனால் ஆல்ஃபா அப்படின்னு கொடுங்க. அந்த ஒயிட் மட்டும் வந்து செலக்ட் ஆகிடும். பார்த்திங்கன்னா பபுளாக அந்த மாதிரி தெரியுது. இதை இந்த செட்டிங்ஸை வந்து நம்ம ஹைலைட் பண்ணணும். இப்போ சாஃப்ட்னஸ் அப்படின்னா சாஃப்ட்னஸ்ஸே இருக்கக்கூடாது, ஏன்னா நமக்கு லைனாக தெரியணும். அதனால் வந்து முடிஞ்ச அளவு கம்மி பண்ணிக்கலாம், 1 வச்சுக்கிறேன். இப்போது இதில் ஹைட்டு பார்த்திங்கன்னா இது ஹைட்டை வந்து முடிஞ்ச அளவு நம்ம வந்து குறைச்சிடுறோம். அதனால் ஒரு -50 வச்சுக்கிறேன். ஓகே, -50 வச்சாச்சு. இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து நல்லா நம்ம ஒரு 200, ஓகே 200 வைக்கும்போது நமக்கு நல்லாவே ஒரு தனித்தனியாக தெரியுது. அதனால் நான் ஒரு 200 வச்சுக்கிட்டேன். ஓகே, இது வந்து இது போதும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப் அப்படிங்கிறத வந்து அப்ளை பண்ணணும். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன அர்த்தம்னா இடம் மாற்றுறது பேர் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது. டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப்புங்கிறது பண்ணுறோம் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று இருக்கிற அந்த டிஸ்டன்ஸு அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் குழப்பமாக கொஞ்சம் மாற்றி ரேண்டமாக, அதுக்கு தான் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப்பு. இதை வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதில் நம்ம பார்த்திங்கன்னா வெர்டிக்கலாக வந்து நம்ம எதையுமே நம்ம பண்ண போகிறதில்ல. அதனால் வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு இதில் இருக்கும். அதை வந்து 0 வச்சுக்கோங்க. அதே இது ஹரிசாண்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 100 கொடுத்தேன். அப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒன்று மூடி இருக்கும், ஒன்று திரும்பி இருக்கும், ஒன்று வந்து திரும்பாமல் இருக்கும். கொஞ்சம் கிளஸ்டர் மாதிரி கொஞ்சம் ஒன்று ஒவ்வொரு பக்கம் திரும்பின மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்கும். இந்த எஃபெக்ட் தான் நமக்கு தேவை ஒரு 3D லுக்குக்கு. அதனால் இது வந்து நம்ம போட்டாச்சு. இப்போ இதை வந்து மறுபடியும் Ctrl+D கொடுத்திங்கன்னா இன்னொரு காப்பி வந்து கிடைக்கும். இப்போ இன்னொரு காப்பியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 100ங்கிறத வந்து -200 கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு இன்னுமே அந்த ஒரு 3D எஃபெக்டில் உள்ளே வந்து கிடைக்கும். இது உங்களுக்கு வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் பண்ணணும்னா பண்ணுங்கள். இப்போ இது பார்த்திங்கன்னா இது மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். அதே இதையும் நீங்கள் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3Dயில் இந்த டெப்த்துலேருந்து இந்த பிக்சல்ஸ் வந்து வர்ற மாதிரி தெரியும். அதுக்கு தான் இந்த 2 எஃபெக்ட்டு. ஓகே, இப்போது இது 2 வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம போட போகிற எஃபெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு கொஞ்சம் கலர்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். கலர்ஸ் வந்து கொடுக்குறதுக்கு கலராமா அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். நீங்கள் கலர் கரெக்ஷனில் கூட இப்போ பார்க்கலாம். இல்லைன்னா இதிலேயே வந்து அடிங்க கலராமா அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி கலராமா எஃபெக்ட் வரும். இதை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ மொத்தமாக வந்து ஒரே இது வருது. இதில் மொதல் இன்புட் பேஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இன்புட் பேஸ் ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஆட் பேஸில் வந்து நம்ம இப்போ பிக்சல் ஸ்கேனுக்கு தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். பிக்சல் ஸ்கேன் அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலராக வந்து நமக்கு இது பாடுது. இதில் நம்ம இதை கூட்டுறோம் குறைக்கிறோன்னா நமக்கு வந்து அந்த கலர்ஸ் வந்து மாறும். நம்ம இஷ்டப்பட்ட மாதிரி இது வந்து கலர்ஸை வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ அவுட்புட் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா RGB வச்சுருக்கனால எல்லாமே ஒவ்வொரு கலரில் வருது. இதே நீங்கள் இதில் போயிட்டு ரேம்ப் ரெட்டு வச்சிங்கன்னா ரெட்டுலேயே வந்து கொஞ்சம் கம்மியான ரெட்டு, கூட ரெட்டு இந்த மாதிரி வரும். அதே இது ப்ளூவில் வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி வரும். அது மாதிரி இது காப்பர்னு வச்சிங்கன்னா இந்த காப்பரைஸாக இருக்கும். நீங்கள் என்ன மெட்டீரியல் வந்து இந்த லோகோவுக்கு வைக்க போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த கலர்ஸை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம்.
நான் வந்து ஆர்ஜிபியே கொடுத்துக்கிறேன். எனக்கு கலர் கலராக இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் வந்து நான் அப்படியே வந்து நான் கொடுத்துக்கிறேன். இது அதுக்கு அடுத்து நம்ம இந்த மாடிஃபைன்னு இருக்கும். அந்த மாடிஃபையில் பார்த்திங்கன்னா மாடிஃபை ஆல்ஃபான்னு இருக்குது. அதை வந்து எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கு மேலேயும் ரொம்ப கலர்ஸாக தெரியும். மாடிஃபை ஆல்ஃபா வந்து தூக்கி விட்ருறேன். ஓகே, அவ்வளோதான். இப்போது இதை வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது இதை வந்து ப்ளே பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு இந்த பிக்சல் ஸ்கேனோட எஃபெக்ட் வந்து வந்துடுச்சு. இன்னும் இதில் வந்து எப்படின்னா ஒரு லைட்டிங் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து தந்தோம்னா இன்னும் பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ளோங்கிற எஃபெக்ட்டு GLOW க்ளோ அப்படின்னு வந்து போடுறேன். ஸ்டைலிஷ் க்ளோ வரும். இதில் ஸ்டைலிஷ் க்ளோங்கிறது கிடையாது. ஸ்டைலைஸுங்கிறதுக்குள்ளே குரூப்புக்குள்ளே இந்த க்ளோன்னு இருக்கும். இந்த க்ளோ வந்து தூக்கி இந்த பிக்சல் ஸ்கேனில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து விழுந்துடும். இப்போ இந்த க்ளோ வந்து கொடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு இதை வந்து இங்கே க்ளோ ரேடியஸை வந்து ஒரு 50 கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக ஒரு க்ளோ வந்து தெரியும். இப்போது இதை வந்து காப்பி எடுங்க. Ctrl+D கொடுத்திங்கன்னா இன்னொரு காப்பி வந்து வந்துடும். இதில் வந்து ஒரு 200 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். 200 கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து இன்னொரு காப்பி. இப்போது இதை Ctrl+D கொடுத்து 3வது காப்பியில் இதில் க்ளோ ரேடியஸ் வந்து ஒரு 500 கொடுத்துக்கலாம். ஓகே, போதும். இப்போது ப்ளே பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு எஃபெக்ட் வந்து கிடச்சிரும். இந்த டுட்டோரியல் இதோட முடிஞ்சிருச்சு. நீங்கள் இதில் பின்னாடி வந்து ஏதாவது பேக்ரவுண்ட் வைக்கிறதுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போது இந்த லோகோ பிளேஸ் ஹோல்டருக்குள்ளே நீங்கள் போயிட்டு இதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு லோகோவையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஐட்டமையோ நீங்கள் இது உள்ளே வச்சிட்டிங்கன்னா இந்த காம்பவுண்டில் நீங்கள் மறுபடியும் ப்ளே பண்ணி பார்க்கும்போது இந்த இடத்துல அந்த லோகோ வந்து நமக்கு வந்து வந்துடும். ஓகே, இந்த டுட்டோரியல் இதோட முடிஞ்சிச்சு. யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறந்துடாமல் கிளிக் பண்ணுங்கள். இன்னும் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டுட்டோரியலில் ஏதாவது சந்தேகம்னா கீழே கமெண்ட்டில் வந்து டைப் பண்ணுங்கள். இன்னொரு டுட்டோரியலில் சந்திப்போம். பாய்.